கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் டிவி சேனல் நேயர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கேட்பதன் முன்பாக நம்முடைய தலையை வணங்கி நாம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா. பரலோகத்தின் தெய்வமப்பா, நம்முடைய பிள்ளைகளோடு இருந்தப்பா செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த ஸ்தோத்திரம், அந்த பொழுதுல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய் செபிக்கிறப்பா. எல்லா தகப்பனை ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தரப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்கும்படியாய் செபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறப்பா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துறப்பா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கப்பா என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இயேசுவே நாமத்தினால் அந்த தடைகளை மாற்றி போடுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் தகப்பனை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் அப்பா ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நம்முடைய நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் தகப்பனை கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் அமேன் நல்ல உள்ள தகப்பனை அப்பா உள்ளமாக கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஜீவன மகிமையுமா இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய தகப்பனை காதுகளில் கேட்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எல்லா பலகீனங்களும் மாறி போகட்டும். போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராகப்பா. எல்லா தகப்பனை உலகத்தின் தகப்பனை ஸ்தோத்திரம் பாவ கேடுகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இரத்தத்தினால தகப்பனை ஒரு விசை தகப்பனை பிள்ளைகளுக்கு தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம் பாவத்தை சுத்திகரிக்கிற அப்பா பரிகரிக்கிற ரத்தம் தகப்பனை ஒவ்வொரு அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தையும் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டப்பா. ஸ்தோத்திரம் வார்த்தைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வெளிப்படட்டப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்களப்பா. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி சொல்லிக்கிறப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. புதிய ஆண்டுல நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, நம்ம சோர்வா இருக்கும் பொழுது போதகர்கள் நம்மளை பார்த்து வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த உலகத்துல சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் முடிந்து போகும். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை அதற்கு அந்த வாழ்க்கை முடியும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். ஆனா இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஸ்தோத்திரம் நம்முடைய மாம்சம் அழிந்து போனாலும் நம்முடைய ஆவி ஆத்மா அழியாதபடிக்கு கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தம் நம்மள நிறைவேறுவதற்கு நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை நம்ம இவ்வளவு நாளும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறார். ஆமென். ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற தெய்வம். நித்திய ஜீவன் என்பது பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஸ்தோத்திரம் அழிந்து போகிற எல்லாருமே பிறப்பிக்கப்படுகிற எல்லாமே அழிந்து போகிறது. ஆனா ஆண்டவராகிய தேவனோடு கூட இருக்கிற மகிமையான ஒரு காலம், ஒரு மகிமையான ஒரு நேரம், ஆண்டவரோடு நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. பாருங்க, அந்த ஜீவன் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை பாருங்க வெளியே ஸ்தோத்திரம் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கலாம். ஆனா நமக்குள்ளாக அது நிலைத்திருக்கிறதா? நாம் இன்றைக்கு கனி கொடுக்கத்தக்க அந்த கனி நிறைவா இருக்கும்படிக்கு, அந்த கனி ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு, அது நித்திய ஜீவன்ல நம்மை சேர்க்கும்படிக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கு அநேக காரியங்கள்ல அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்றது பாருங்க. ஸ்தோத்திரம், விசுவாசம் இன்றைக்கு நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழிகள்ல விசுவாசம் நமக்கு அவசியம் வேண்டியதா இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா,
அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, ஆண்டோடைய வசனம் இன்றைக்கு அவர் மலை பிரசங்கத்துல எத்தனையோ பிரசங்கத்தை ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஜனங்கள் மத்தியில ஜனங்களுக்காக அந்த சுவிசேஷத்தை கூறினார், அவருடைய வார்த்தை கூறினார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க யோவான் 5:24 சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினார் தன்னுடைய சொந்த குமாரனை நம்முடைய பாடுகளை ஸ்தோத்திரம் அவர் ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய பாவத்தை நீக்கவும் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து அவர் தேவனால் பிதாவினால் அனுப்பப்படுகிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது நாம் பிதாவை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிதாவை விசுவாசிக்கிறவன் குமாரனை விசுவாசிக்கிறான், பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறான். திரியேக தேவனாகிய அந்த கடவுளை விசுவாசிக்கும் பொழுது நாம் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம மரணத்தை விட்டு விலகி நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை அந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னுமாக நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்தோத்திரம் 6:47 நம்ம பார்க்கலாம். யோவான் 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசிக்க முடியாதபடிக்கு அநேக ஜனங்கள், அநேக கோத்திரத்தார், அநேக ஜாதிகள் இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொண்டப்பட்ட ஜாதிகள், ஜனங்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்ட பிரியமானவர்களே. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜீவாப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கி வந்தன ஜீவாப்பம். பாருங்க, இந்த ஜீவாப்பத்தை புசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த அந்த வல்லமையை பெற வேண்டும் என்றால் அந்த ஜீவாப்பத்தை நம்ம இன்றைக்கு பெற்று அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய அந்த உணவை நம்ம பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேண்டிய பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எத்தனையோ நாமத்துல இன்னைக்கு உலக ஜனங்கள் விசுவாசமா இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்துல அவருடைய பாசுக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆண்டவரிடத்துல அந்த விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல அந்த விசுவாசம் இருக்கிறது. அழிந்து போகிற அந்த ஸ்தோத்திரம் மனிதர்கள் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிற இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இல்லை, இந்த வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. இந்த வார்த்தையின் மேல விசுவாசிக்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நம்ம இழந்திருந்தா ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை அவர் பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்கிற அந்த சத்தியத்தை யாரெல்லாம் வெளிப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றும் நீங்க பாத்தீங்கன்னா அறிவுனால, இன்றைக்கு அறிவு என்பது சாதாரண அறிவு அல்ல, இது ஸ்தோத்திரம் கிரியை நடப்பிக்கிற அறிவு. யோவான் 17:3 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, மெய் தேவனாகிய ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவனை நம்ம அனுப்புறதும் அவரை அனுப்பின பிதாவானவரை நம்ம இன்னைக்கு அறிகிறதும் நித்திய ஜீவன். இந்த அறிவு எப்படி நமக்கு வரும்? இந்த வேதம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யார் என்பதை இந்த உலகத்துல நம்ம ஸ்தோத்திரம் அநேக நேரங்கள் அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கவில்லையோ, யாரெல்லாம் கேட்கவில்லையோ, யாரெல்லாம் தியானிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை அறியாதபடிக்கு, உண்மையான தேவனை அறியாதபடிக்கு இன்னைக்கு அலக்களிக்கப்பட்டு அலைந்து திரிகிறவர்களாக உலகத்தில் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ ஆராய்ச்சி செய்கிறார்கள், எத்தனையோ அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தையே அவருடைய கரங்களை வைத்தது போல இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உணராதவர்களாகவும் அறியாதவர்களாகவும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறதுனால இன்னைக்கு பாருங்க அந்த அறிவு உலகத்தின் அறிவோடு முடிந்து போகிறது. ஆண்டு பிதாவினுடைய ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிற அந்த மெய்யான அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை, அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளவில்லை. கிறிஸ்துவாகி அந்த தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய
ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டிய அறிவு இன்றைக்கு நம்ம நிச்சயமாகவே நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நம்ம சோதித்து அறிவோம். அதே போல பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனின் இயல்பு நமக்கு அநேக நிறங்களில் தெரியும். மாற்றமடைந்த நிலை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு கசந்து போய் இருக்கலாம். இந்த உலகத்தின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா அநேக நேரங்கள்ல ஸ்தோத்திரம் நமக்கு விருப்பமானபடி நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதம் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன, சூழ்நிலை மாற்றப்பட்டவர்களாக, சூழ்நிலை நம்ம உலகத்தின் சூழ்நிலையை விடுத்து ஆண்டவராகிய தேவனோடு நடக்கிறவர்களாக அந்த வார்த்தை மாற்றும். யோவான் 5:24 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். பாருங்க ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். பாருங்க இந்த உலகத்துல பாவத்தினாலும் சாபத்தினாலும் எத்தனையோ நம்முடைய கிரிகளினாலும் அசுத்தங்களினாலும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருந்த நம்மளை, மரணத்திற்கு ஏதுவான பாவங்களை செய்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவராகிய தேவன் மரணத்தில் இருந்தும் ஆக்கினை தீர்ப்பில் இருந்தும் விலக்கி அந்த ஜீவனுக்கு உட்படுத்திருக்கிறது. அந்த பரலோகத்தின் தெய்வன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நம்மளும் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற தகுதி ஆண்டவனாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பெரியமானவர்களே, மரணத்தை விட்டு நீங்கி பாருங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களாக ஆண்டவராகிய தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை பாருங்க, ஆக்கினையிலிருந்து நம்மளை விடுவித்த வார்த்தை, அந்த மரணத்திலிருந்து விடுவித்த வார்த்தை, அந்த ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலை மாற்றத்தை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அது சுத்திகரிக்கிற வார்த்தை. பாருங்க ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட மரண இருள் நம்மளை சுற்றி கொண்டாலும், துர்ச்சன பிரவாகங்கள் நம்மளை பயப்படுத்தினாலும், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. பாத்தீங்களா, அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறது, கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த நிலையில இருக்கிற போகிறோம். நம்ம ஸ்தோத்திரம் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை. பாருங்க ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எப்படி இருக்கிறதுனா யோவான் 6:54 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம மரித்து போன சூழ்நிலையில இருந்தாலும், நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், இல்லைன்னா ஸ்தோத்திரம் சரீரம் இந்த உலகத்துல மண்ணோடு மண்ணாக இருந்தாலும், ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். யாரை எழுப்புவார் அவர் என்று சொல்லிக்கிறேன்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. பாருங்க, இந்த உடன்படிக்கை இன்றைக்கு பெறாதபடிக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறாங்க, ஆண்டவரோடு நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க, ஆனா இதை உதாசீனப்படுத்துகிறாங்க. இந்த கவனண்டாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தை, அந்த பரிசுத்த ஆமென் ஸ்தோத்திர அப்பத்தை இன்றைக்கு புசிக்காதபடிக்கு இன்றைக்கு பாருங்க அதை விடுத்து அநேக ஜனங்கள் ஸ்கிப் பண்றாங்க. அநேக ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அந்த ஸ்தோத்திர அன்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேக நேரங்களில் உலகத்தோடு இருந்தாலும், உலகத்தில் ஐக்கியப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை இழந்தவர்களாக இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள். ஆனா இன்றைக்கு ஸ்தோத்திரம் நம்ம கடைசி நாட்கள்ல நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரமாக, மகிமையின் சரீரமாக, மகிமையின் சாயலுள்ள சரீரமாக உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் மாம்சத்தை புசித்து, இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று நம்முடைய தேவனே வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி நம்ம எழுப்பப்பட்டவர்கள் ஆண்டவரோடு நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியவர்களாக தகுதியை ஆண்டவராகிய தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால உயிர்த்தெழுந்த அனுபவம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்கான கிரியைகள், அநேக கிரியைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அழியாத போஜனம் என்கிற ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு போஜனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 6:27 நம்ம பார்த்தோம்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. ஸ்தோத்திரம், அழிந்து போகிற இன்னைக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. நம்ம நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல அநேக ஐஸ்வர்யங்கள் நமக்கு தேவை. உலகத்தின் போக்குகள்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஐஸ்வர்யம் தேவனுக்கு விரோதமான பகை.
உலகத்தின் ஐக்கியம், தேவனுக்கு விரோதமான பகை, இதுல இன்றைக்கு நிலை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தை தள்ளி, அவரை தள்ளி இன்றைக்கு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், என்னுடைய சித்தத்தை, ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி, இந்த போஜனம் என்று சொல்லுகிறது நாம் சாதாரணமாக உணவு உண்கிற அந்த காரியங்களை நம்ம குறிப்பிடலாம் மாம்சத்தின் கிரியைகளாக. ஆனா ஆவியில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகளை செய்கிறது, அவருடைய திட்டத்தை செய்கிறது, அவருடைய சித்தத்தை செய்கிறது. தேவனாகிய வார்த்தையை நம்ம கடைபிடிக்க வேண்டியவர்களாக, அதை பின்பற்ற வேண்டியவர்களாக, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது சொல்லிதான் ஆண்டவராகிய தேவன் அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை பாருங்க, ஸ்தோத்திரம், போஜனமாக நமக்கு ஆவியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் தெளிவா சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அந்த பசியா இருக்கும் பொழுது அந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொல்லி பிசாசு கொடுத்த வேளையில அந்த பிசாசுனுடைய தந்திரத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையின்படி பாருங்க ஸ்தோத்திரம், அந்த பிசாசை ஜெயித்தார். இந்த நாட்களிலும் உலகத்திலே நம்ம இருக்கிற நாம் பிசாசு கொண்டு வருகிற திட்டங்களை, பிசாசு நமக்கு மறைவாக வைத்திருக்கிற கண்ணிகளிலும் நம்ம சிக்குண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவாப்பம். நம்ம அந்த ஆத்மாவில் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த வேதத்தினுடைய எழுத்துக்களும் பாருங்க, நம்முடைய ஆத்மா உயிரற்று இருந்த வேளையில, உயிரில்லாத வேளையில அதை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாதபடிக்கு இருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்ம அவரோடு கூட நித்திய ஜீவனில் அவரோடு நம்ம கூட செல்ல தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கிரியைகளை செய்து நிறைவேற்றுகிற உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்திலேயும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம பார்த்தா ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்தினாலே நம்ம கட்டுண்டவர்களாக இருந்த நேரங்களில் பிதாவாகிய தேவன் நம்மை உயிர்ப்பித்தாரே. ரோமர் 6:22 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நித்திய ஜீவன், முடிவான பலனை ஆகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா சொல்ற ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை, அவசியம். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாருங்க, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி ஸ்தோத்திரம், தேவனுக்கு அடிமைகளாக, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, சாபத்திலிருந்து மீட்டெடுத்து, நம்முடைய அசுத்தங்களிலிருந்து மீட்டெடுத்து, நம்முடைய பொல்லாத கிரியைகளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறது. பாருங்க, பரிசுத்தமாக்குதல் நமக்கு முடிவாக இந்த பலனாக நித்திய ஜீவனை நம்மளுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சகோதரனோடு அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 3:15 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் என்பது அன்பிலே வெளிப்பட வேண்டும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்ததினால அன்பு இன்னதென்று சொல்லி அவருடைய வாழ்க்கையாக, அவருடைய கிரியையாக, அவருடைய சொந்த ஸ்தோத்திர மகனை இந்த உலகத்தில் அனுப்பினதினால நம்ம பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஸ்தோத்திரம் அன்பை நம்முடைய சகோதரர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியவர்கள். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறலன்னா காணாத தெய்வத்திடத்துல என்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபுல. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அன்பு மிகவும் அவசியம். ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்கள் பாராத சுத்த கண்ணர், அந்த பாவத்தை நம்ம ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து, உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து மீட்டெடுத்து பிதாவோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்று நாம் ஆண்டவராகிய தேவன் நம்மளை சொல்கிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி நம்ம சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நம்ம வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். அன்பு நம்ம ஸ்தோத்திரம் உலகத்துல எந்த காரியத்திலும் கடன் பட்டிருக்க கூடாது. ஆனா அன்புல மாத்திரம் கடன் பட்டிருக்கிற ஸ்தோத்திரம், அந்த கடனை அல்லாமல் எதிலையும் நம்ம கடன் பட்டிருக்க கூடாது என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவம் நமக்கு இந்த உலகத்துல செய்யும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் ஸ்தோத்திரம் இச்சை நம்முடைய கண்களில் வரும் பொழுது அது பாவத்தை உண்டாக்கும். இந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணமாகிய சாத்தானுடைய அந்த ஸ்தோத்திரம் அவனுடைய வாசல்ல அவனுடைய ஸ்தோத்திரம் அவனுடைய பாதையில சென்று கொண்டிருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. ஆனா தேவனுடைய கிருபை வரமோ, ஆண்டவரால் பெற்ற அந்த கிருபை பாருங்க ஸ்தோத்திரம், அவர் உடன்படிக்கையின் தேவனா இருந்தாலும் அவர் கிருபையினால நம்மளை ரட்சித்த தெய்வம். அவருடைய நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையை கொண்டு நம்ம விசுவாசித்த ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணி அவருடைய ரட்சிப்பை நம்முடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த கிருபை நம்மளை எங்க கொண்டு வழி நடத்தும் என்றால் அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக, இயேசு என்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக அவரோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மளை அவருடைய பாதையில நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால மரணத்திலிருந்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய பிசாசானுடைய மரணத்திலிருந்து அவர் விலக்கி நம்மளை பிதாவோடு என்றென்றைக்கும் ஆசாரியர்களாக அவரோடு நிலைநிறுத்தின அவருடைய ரத்தம், அவருடைய பரிசுத்த தேவனுடைய அந்த சுத்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால நித்திய ஜீவனை அடைவதற்கான உண்மையான வழி இதுதான். ஸ்தோத்திரம், பாவத்தினால நம்ம கட்டுண்டவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கிற தெய்வம். சாபத்திலே நம்ம பாருங்க அநேகர் உழன்று கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தை விடுவித்து நம்மை அவரோடு நித்திய ஜீவனுக்குள்ளாக பங்குள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னும் பிரியமானவர்களை நம்ம பார்த்தோம்னா ஸ்தோத்திரம் இன்னும் வசனம் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:13 ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் இறைவனோடு கொள்ளும் உறவின் மூலமாக பெறும் ஆசீர்வாதத்தை மிக அழகாக விவரிக்கிறது. நித்திய ஜீவன் என்பது ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய உறுதியான ஒரு தெளிவான ஒரு ஸ்தோத்திரம் செயல். இந்த உலகத்துல அநேக காரியங்களை நம்ம இழந்து போனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், முதலாவது நம்ம இருதயத்துல இருக்க வேண்டிய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் அவர் நமக்கு தருவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மாதம் வாக்குத்தத்தத்தை பெறலாம், ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை பெறலாம். ஆனா இந்த ஜீவனாகிய அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம இழந்து போக கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிற பாருங்கள். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இழந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். எதற்காக கைவிடாத தேவனா இருக்கிறார்? அந்த நித்திய ஜீவனை என் மகன் என் மகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னோடு தேவனோடு என்னென்னைக்கும் நிலைத்திருக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதமாகி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை தந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம நித்திய ஜீவன்ல இந்த உலகத்துல நம்ம நித்திய ஜீவன் நம்ம உலகத்துல சரீரம் மரித்து போன பிறகு நித்திய ஜீவன் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த நித்திய ஜீவன் வாசலில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். 2 பாதைகள் இருக்கிறது, ஒன்று ஒடுக்கமான பாதை, இன்னும் விசாலமான பாதை. இந்த விசாலமான பாதையில் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் செல்ல முடியாது. அதாவது நித்திய ஜீவனுடைய வாசலில் போய் கொண்டிருக்கிறவர்கள் இந்த விசாலமான பாதையில போக முடியாது. அது விசாலமான பாதை, அது பாதாளத்திற்கு போகிற வழி. அநேகர் இதுல போய் கொண்டிருக்கிறார் உலகத்தில். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பிரித்தெடுத்த தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வேறு பிரித்த ஜனமாக இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நித்திய ஜீவனுக்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த உலகத்துல நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதும் அவரோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியவர்களும், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எத்தனையோ சத்திய வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில தந்து பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து, ஆண்டவர் சாபத்திலிருந்து விடுவித்து, உலகத்தின் அசுத்த கட்டுகளிலிருந்து விடுவித்து, பாவ பிணிகளிலிருந்து நம்மளை விடுவித்து, ஆண்டவராகிய தேவன் அந்த நித்திய ஜீவனுக்கு என்று நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பெரிய தெய்வம், எத்தனை மகத்துவமான, எத்தனை ஆச்சரியமான உன்னதமான தேவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது ஜீவனுள்ள வார்த்தையாக நம்முடைய மனசுல எப்பொழுதும் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை
வார்த்தைகளினாலே நம்மளை ஆசீர்வதித்து தேற்றுவாராக, பலப்படுத்துவாராக. ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவ கரையில சேர்ப்பதற்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு ஸ்தோத்திரம் அவரோடு கூட இருப்பதற்காக அந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு அவரோடு கூட ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக அவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளினாலே நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுறப்பா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுவதே அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமா இருக்கிறது சப்பா. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று அப்பா அதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இசப்பா. இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அப்ப இழந்து போகாதபடிக்கு தகப்பனே, உலகத்தினாலே தகப்பனே, உலகத்தின் காரியங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கர்த்தர் நாளில விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் தகப்பனே, உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமையுள்ள தேவனப்பா, அந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, அந்த ஜீவ அப்பத்தை தகப்பனே ஸ்தோத்திரமே உட்கொண்டவர்களாக தகப்பனே அந்த கடைசி நாட்களில் தகப்பனே எழுப்புவேன் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அப்பா எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பலப்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.